வணக்கம். முத்துக்கார்த்திகேயன். இந்த வீடியோல இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்டின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸ்டேட்மெண்ட் அப்டின்னா, அடிஷனலி எக்ஸிக்யூட்டிவ் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு கண்டிஷன் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா, ஒரு பர்ட்டிகுலர் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து சிம்பிள் இஃப்ன்னு பார்ப்போம். இது இஃப்லயே வந்து சிம்பிள் இஃப், இஃப் எல்ஸ், இஃப் எல்ஸ் இஃப், நெஸ்டட் இஃப்ன்னு டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இந்த வீடியோல சிம்பிள் இஃப் பத்தியும், அ டிஃபென்ஸ் பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம். ஓகே. இதுல பார்த்தோம்னா, இந்த ப்ரோகிராம்ல பார்த்தோம் அப்டின்னா வந்து, சிம்பிள் இஃப் அப்டின்னா வந்து ஒரு கண்டிஷன வந்து செக் பண்ணி பார்க்கும். அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா, அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இல்லைன்னா எக்ஸிக்யூட் பண்ணாது. ஓகே. இதுல பார்த்தோம் அப்டின்னா, இன்டிஜர்ல மார்க்ன்னு ஒரு வேரியபிள் இருக்கு. என்டர் யுவர் மார்க் இன்புட் வாங்குறோம். மார்க் வாங்குறோம். மார்க் கிரீட்டர் தன் ஈக்குவல் டூ 90 இருந்தா மட்டும் தான் வந்து அந்த எக்ஸலன்ட் அப்படின்றது வந்து பிரிண்ட் ஆகும். மார்க் கிரீட்டர் தன் ஈக்குவல் டூ 90 இருந்தா மட்டும் தான் அந்த எக்ஸலன்ட்றது பிரிண்ட் ஆகும். இல்லைன்னா வந்து பிரிண்ட் ஆகாது. இதுதான் வந்து சிம்பிள் இஃப் அப்படின்றது. சிம்பிள் இஃப்ன்றது ஒரு கண்டிஷன செக் பண்ணி பார்க்கும். அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். இல்ல அப்படின்னா அது வந்து ஒர்க் ஆகாது. ஓகே. இத அப்படியே நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன். இத கம்பைல் பண்றேன். இத ரன் பண்றேன். மார்க் கேக்குது. 95 குடுக்குறேன். எக்ஸலன்ட்ன்னு சொல்லிட்டு பைன்னு வெளியில வருது. இப்ப திரும்ப எக்ஸிக்யூட் பண்றேன். 85 குடுக்குறேன். எக்ஸலன்ட்ன்றது இப்ப பிரிண்ட் ஆகல. எக்ஸலன்ட்றது பிரிண்ட் ஆச்சு. எக்ஸலன்ட்றது பிரிண்ட் ஆகல. ஓகே. நம்ம அடுத்து வந்தோம் அப்படின்னா, அடுத்து வந்து இஃப் எல்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா, ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகும். ஒரு கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா, அனதர் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க இஃப் எல்ஸ் அதாவது ட்ரூவா இருந்தா இஃப் பார்ட் ஒர்க் ஆகும். ஃபால்ஸா இருந்தா எல்ஸ் பார்ட் வந்து ஒர்க் ஆகும். இப்ப இதுலயும் அதே மாரி ஒரு மார்க் இன்புட் வாங்குறோம். டிக்ளேர் பண்ணி வாங்குறோம். இதுல மார்க் வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் டூ 40 இருந்தா, அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகும். அந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா ஃபெயில்ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ ஒரு கண்டிஷன செக் பண்ணி பார்க்கும். அது ட்ரூவா இருந்தா இஃப் பார்ட் வந்து ஒர்க் ஆகும். அது ஃபால்ஸா இருந்தா எல்ஸ் பார்ட் வந்து ஒர்க் ஆகும். சரி, ஓகே. ஆ இத அப்படியே நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன். சேவ் ஆல் குடுத்துட்டு கம்பைல் பண்றேன். ரன் பண்றேன். மார்க் 60 குடுக்குறேன். இப்ப இஃப் பார்ட் வந்து ஒர்க் ஆகி பாஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல வந்து ஸ்லாஷ்ன்னு போடணும். ஓகே. நான் எல்லாத்தையும் சேவ் பண்றேன். கம்பைல் பண்றேன். ரன் பண்றேன். மார்க் 65 குடுக்குறேன். பாஸ் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஓகே. திரும்பவும் ரன் பண்றேன். மார்க் 35க்கு குடுக்குறேன். ஃபெயில்ன்னு காட்டுது. ஓகே. ஸோ ஒரு கண்டிஷன செக் பண்றோம். அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா, இஃப் பார்ட் ஒர்க் ஆகும். ஃபால்ஸா இருந்துச்சுன்னா, எல்ஸ் பார்ட் வந்து ஒர்க் ஆகும். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். முத்துக்கார்த்திகேயன்.